Hi viewers, வணக்கம் and welcome to Mino's Kitchen. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நீங்க 3 வேளையும் பீட்சா and பாஸ்டா பண்ணி போட்டா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க. பட் நமக்கு அவங்க இந்தியன் சாப்பிடணும்னு தோணும். ஸோ நீங்க இந்த இந்தியன் டேஸ்ட்டை அதில் இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கும். நம்ம செட்டிநாடு குவிசினில் இருக்கிற ஸ்பைசஸ்க்குன்னு தனி ஃப்ளேவர், டேஸ்ட் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை இட்டாலியன் பாஸ்டாவோட நம்ம கம்பைன் பண்ணி இன்னைக்கு செட்டிநாடு பாஸ்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே நான் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ரெட் சாஸ் பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் ஒரு பே லீஃப், 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் கல்பாசி, 1/4 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 1 கார்லிக் எல்லாமா போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் 2 காஞ்ச மிளகா, 1/2 கப் வெங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, 1/2 கப் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் சாஸ் ரெடி. ஸ்டெப் 2, பாஸ்டா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி வச்சு அது நல்லா கொதித்ததும் அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், சால்ட், 1/2 கப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது தண்ணியை வடிகட்டிட்டு ஓவர் குக் ஆகாமல் இருக்க மேலே கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 3, ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்லோ குக் பண்ணுங்கள். சாஸ் இந்த மாதிரி திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் சீஸ் ஆட் பண்ணி அது மெல்ட் ஆனதும் இந்த கன்சிஸ்டன்சியில் ஒயிட் சாஸ் ரெடி. ஸ்டெப் 4, ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய்கறிகளை போட்டு அது லேசாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் ஒரேகானோ அண்ட் பேசில் சீசனிங் ஆட் பண்ணி நம்ம பண்ணி வச்சுருக்கிற ரெட் சாஸ், குக்குடு பாஸ்டா, ஒயிட் சாஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் உங்களுக்கு பாஸ்தா ரெடி ஆகிடும். சுவையான செட்டிநாடு பாஸ்டா ரெடி. ஸோ இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெட் சாஸ் பண்ணும்போது என்கிட்ட மிளகா காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 மிளகா யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்கள் மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்பைசஸும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல காரத்தை ஆட் பண்ணும். டிப் நம்பர் 2, நீங்கள் ஒயிட் சாஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா லம்ப் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த சீஸ் ஆட் பண்ணணும். இல்லைனாக்கா அது திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.